ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக் பாட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 4ல் இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் பாட்னி ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரைஸ் கல்டிவேஷன் இன் இந்தியா. ஓகே, ஒன் ஆஃப் தி மெயின் கிராப்ஸ் ஃபார்ம்ட் இன் இந்தியா இஸ் ரைஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு க்ராப் வந்து ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரைஸ் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெயின் மெம்பரிங்காக வந்து இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஸ்டேபிள் க்ராப் ஃபார் ஃபுட். சின்ஸ் ரைஸ் இஸ் அ ட்ராபிக்கல் க்ராப், it needs a hot and humid atmosphere for plant to thrive properly. Okay, then graphic crop groups including a rice plant. Okay, so when compared to other crops, rice requires a considerable amount of water for cultivations. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கல்டிவேட் பண்ணுறது இந்தியா தான் அதில் முக்கியத்துவமாக வகிக்குது. வந்து ரொம்ப ஒரு ட்ராபிக்கலான க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ராப் தான் வந்து பார்த்திங்கன்னா எடிபிள் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து இதாக இருக்குது. தென் இந்த வாட்டர் ஆஃப் கல்டிவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கன்சிடரிங் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதர் க்ராப்ஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ வந்து அது கம்மியான ஒரு ரெக்யர்மெண்ட்டில் தான் இந்த வாட்டர் கல்டிவேஷன்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரைஸோட எக்கனாமிக் பாட்னி. ஓகே, வந்து ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் தான் வந்து வளருது. இந்தியாவில் வந்து ரொம்ப இதாக இருக்குது அண்டு பிளான்ட் த்ரைவ் ப்ராபபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த ரைஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரைஸா சட்டைவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஒரைஸா சட்டைவான்னு சொல்லி சொல்லுவாங்க. பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஃபேமிலிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயேசி ஃபேமிலி. ஓகே, போயேசி ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஸ் காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலிலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதோட பைனாமியல் நேம் வந்து என்ன, ஒரைஸா சட்டைவா. ஓகே, இது வந்து போயேசி ஃபேமிலிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதோட காமன் நேம் கிராஸ் ஃபேமிலி. ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் அ க்ரோ இன் ரீஜியன் whether there is a lot of water availability with high water requirement. ஸோ மற்ற க்ராப் பிளான்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து இந்த ரைஸுக்கு வந்து அதிகப்படியான வாட்டர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. மற்ற க்ராப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ரெக்யர்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இன் தி வெஸ்டர்ன் அண்ட் சவுத்தர்ன் ரீஜியன் ஆஃப் நேஷன் ரைஸ் இஸ் காமன் ஃபுட். இந்த சைடு ஈஸ்ட் சைடும் நார்த் சைடு ரீஜியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அப்படிங்கிறது இந்த நேஷன்ஸில் வந்து ஒரு காமனான ஒரு ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ரைஸ் அப்படிங்கிறது மார்னிங் சாப்பிடுவாங்க, நைட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ஈவினிங்கும் மத்தியானம் அந்த மாதிரி ஒரு 3 நேரமுமே வந்து இந்த ரைஸ் அப்படிங்கிறது காமனாக இந்த சவுத்தர்ன் அண்டு இந்த சைட்ஸில் வந்து அதிகமாக நேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ஃபுட் அப்படிங்கிறது ரைஸ் அப்படிங்கிறது காமனாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ரீஜியன்ஸில். ஓகே, ஸோ தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ஹஸ் அ லாங் பீன் க்ரூயல் ஆஃப் தி நேஷன்ஸ் எக்கனாமிக். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்க பார்த்திங்களா ரைஸு. ஸோ இது வந்து இந்த நேஷன்ஸ்க்கு வந்து ஒரு க்ரூயல் எக்கனாமிக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆஃப் கரண்ட்லி தி வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர். ஸோ இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர்ஸாக வந்து இருக்காங்க. ஓகே, தி அமௌண்ட் ஆஃப் ரைஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி மோஸ்ட் ரீசன்ட் fiscal year was close to 120 million tons. The northeastern and delta and coastal and regions of nations. So the weather is formed, rice is formed. Okay, so whether rice is formed இது வந்து பார்த்திங்கன்னா 2 million tons வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 million tons ஆஃப் இயர்ஸ் ஒரு ரைஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அமௌண்ட் குவான்டிட்டி. அப்போ இந்தியா தான் நமக்கு வந்து ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர்ஸாக வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்போம் ரைஸோடது. ஸோ ஃப்ளாக்டு ரைஸ் இஸ் வைட்லி யூஸ் டு டிஷ்ஷஸ் பீப்புள் மேக். இட் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த ரைஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ரிச் இன் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால ஸோ கார்போஹைட்ரேட்னால அதில் என்ன இருக்கும், ஸோ ப்ரோட்டீன் அண்ட் என்சைம்ஸ் அந்த மற்றது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜி ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய ஒரு
இதாக இருக்கனால, ஸோ இந்த ரைஸஸ் அப்படிங்கிறது ஒரு அதிகமான சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கனால இந்த ரைஸை வந்து அதிகமாக வந்து நிறையா சவுத் அண்டு ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து சவுத் ரீஜியன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக்டு ரைஸஸ் ஆல்டர்னேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்டு parboiled rice. Okay, so many alcoholic beverages are prepared in using fermented rice. Okay, இது fermented rice கூட வந்து இது பண்ணி இது பண்ணுறதா சொல்கிறாங்க, மேக் பண்ணுறதா. Then one of the most common of popular alcoholic beverages are made and fermentations of rice is in a sack. So mostly broken rice is usually in this process. ஸோ இந்த ரைஸ் இன் சாக் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாப்புலர் ஆஃப் ஆல்கஹாலிக் ப்ரீவரேஜஸ் அப்படிங்கிற வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முந்தைய ரைஸ் வைக்கும்போது அதில் நமக்கு ஃபெர்மெண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த ஃபெர்மெண்டிங்கான இதை வச்சு நமக்கு என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா சாக் அப்படிங்கிறது தயாரிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். So when rice is grow within a proper coat of protections, so over it is the achieve the state and which is we eat it. Rice undergoes multiple layers of processing, removing the protective layers is polishing in the rice gram. So when the rice இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரைஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் வந்து அப்படியே ப்ரொடெக்டிங்காக இருக்கும். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணக்கப்புறம் இப்படி ஒரு ரைஸ் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நிறையா ஒரு லேயர்ஸ் அப்படியே கவரிங்காகவே இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாமே நமக்கு பாலிஷிங் பண்ணி ரிமூவ் பண்ணக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரைஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து நமக்கு என்ன இருக்குது, மல்டிபிள் லேயர்ஸ்னால வந்து ஒரு ரைஸுக்கு மேலே மல்டிபிள் லேயர்ஸ் அப்படிங்கிறது கவரிங்காக இருக்குது. ஸோ வந்து இது பாலிஷிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மல்டிபிள் லேயர்ஸால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரைஸுக்கு மேலே ஒரு ப்ராப்பர் கோட்டிங் வந்து இருக்கும். ஸோ இந்த கோட்டிங் வந்து எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அது மேலேயும் சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோட்டிங் மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அந்த கோட்டிங்கெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணி ஒரு பாலிஷிங் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு இந்த ரைஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து இந்த ரேஷன் அரிசி வந்து கொடுப்பாங்க ஸோ கவர்மெண்ட்டில். ஸோ அந்த அரிசிக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலது கொஞ்சம் சைஸஸ் அப்படிங்கிறது மைன்யூட்டடாக இருக்கும், கொஞ்சம் பாலிஷிங் பண்ணி சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இந்த ரேஷன்ஸில் வந்து கொடுக்குற அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சைஸ் வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாலிஷுமே பண்ணாமல் மேலே இருக்க லேயர்ஸை மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரேஷன்ஸில். ஓகே, பட் ஆனால் இதை பாலிஷிங் பண்ண ரைஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கடையில் வாங்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோட்டிங் பண்ணி பாலிஷிங் பண்ணி மேலே இருக்க ஒரு மல்டிபிள் லேயர்ஸை வந்து நல்லா வந்து மிஷின்ஸில் வந்து கோட்டிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நமக்கு ஒயிட் கலரில் வந்து தின்னாக இருக்கும். ஓகே, இது வந்து தின்னாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து எப்படி இருக்கும், நல்லா திக்காக ப்ராடடாக வந்து இருக்கும். ஓகே, பெருசாக. ஓகே, ஸோ டிஸ்கார்டட் கோட்டிங் இஸ் நோன் ஆஸ் அ brawn. ஸோ brawn கேன் பி யூஸ்ட் இன் கேட்டில் ரேசர் அண்ட் ஃபீட் தர் அனிமல்ஸ். ஸோ அந்த கோட்டிங்கை வந்து டிஸ்கார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கோட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, மேலே இருக்க அந்த கோட்டை ப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரானை வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேட்டிலுக்கு இந்த மாதிரி மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து அதை வந்து ஒரு ஃபுட்டராக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதை வந்து ஃபுட்டராக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அரிசி இருக்குது, அந்த அரிசிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ப்ரொடெக்டிவ்காக நிறையா லேயர்ஸ் வந்து மேலே கவரிங் ஆகிருக்கு. ஸோ அந்த கவரிங் ஆகிருக்க லேயர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணி பாலிஷிங் வந்து பண்ணுறாங்க. பாலிஷிங் அப்போ பண்ணும்போது நிறைய மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நமக்கு வந்து விழுது பார்த்திங்களா. ஸோ அந்த வேஸ்டேஜை வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு இந்த கேட்டில்ஸ்க்கு வந்து ஃபுட்டராக வந்து கொடுக்குறாங்க. சாரி, அதர் அனிமல்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, தவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தி brawn which is obtained by above process of rich oil of content. ஸோ அந்த ஒரு சீட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரைஸ் இருக்குது, ரைஸுக்கு மேலே நிறையா வந்து ஒரு கோட்டிங் இது இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறாங்க, ப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க, கவரிங் லேயரை. ஸோ அந்த ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிச் இன் ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்களாம். ஸோ தி brawn கேன் பி யூஸ்ட் இன் எக்ஸ்ட்ராக்ட் எடிபிள் ஆயில் ஃப்ரம் திஸ் ஆயில் இஸ் ஈவன் யூஸ்டு டு லெதர் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இந்த வெளியே இருக்க அந்த கவரிங் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஷீட்டி லேயர்.
ஸோ அந்த கவரிங் லேயரை வந்துட்டு அனிமல்ஸுக்கு ஃபுட்டாகவும் கொடுக்குறாங்க. அதில் நிறையா எடிபிள் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால அந்த எக்ஸ்ட்ராக்டிங் ஆயிலில் வந்து அதில் ரிச் ஆஃப் ஆயில்ஸ் வந்து கண்டெய்னிங் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆயில்ஸை வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா லெதர் இருக்கும் பார்த்தீங்களா, நிறையா வந்து தோல் சம்மந்தப்பட்ட இதில் அந்த பெல்ட்டு அந்த மாதிரி நிறையா இது தயாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெதர் அண்டு லெதர் பேகு, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, ஷூஸு அந்த மாதிரி. ஸோ லெதரிங் இண்டஸ்ட்ரி அண்டு டெக்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைஸுக்கு மேலே இருக்க கவரிங் லேயரை ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிமூவிங் லேயரை, அந்த லேயர் எதுக்கு ரைஸுக்கு மேலே இருக்குது, அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா அந்த ரைஸுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் வந்து கொடுக்கறதுக்காக மேலே கவர் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து உமின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே இருக்க. ஸோ அந்த லேயர்ஸை வந்து தமிழில், ஸோ அந்த ப்ரானில் வந்து நிறைய ரிச் இன் ஆயில்ஸ் வந்து கண்டெயின் ஆயிருக்கனால அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிஷினில், இந்த ப்ரான் எல்லாத்தையுமே ஒரு மிஷினில் போட்டு அதுலேருந்து அந்த ஆயில்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அந்த ஆயிலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெக்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதுக்கப்புறம் லெதரி ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, லெதர் ஃபேக்ட்ரிக்கு. ஓகே. தென் இந்த ப்ரான் ஆயில் ஆல்சோ ஆக்ட் கூலிங் மீடியம் லைக் கார்ன் அண்ட் காட்டன் சீட் ஆயில். ஸோ இது வந்து பார்க்குறக்கு கூலிங் மீடியமாக இருக்க கார்ன் அண்ட் காட்டன் சீட் ஆயில்ஸில் வந்து இருக்க மாதிரி இது ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ காட்டன் சீட் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா, காட்டன் இருக்குது, அந்த காட்டனோட சீட் ஆயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கூலிங் சென்சேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூலிங் சென்சேஷனை இந்த ப்ரௌன் ஆயில்ஸும் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. Then brown oil is even used to make a vanaspati in cheaper alternative of ghee. Okay. ஸோ இந்த ப்ரௌன் ஆயிலேருந்து நமக்கு இந்த சீப்பராக வந்து இருக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் கீ, நெய் வந்து தயாரிக்கிறாங்க. வனஸ்பதி அப்படிங்கக்கூடிய ஒரு சீப்பஸ்ட்டு ஒரு நெய்யும் வந்து தயாரிக்கிறாங்க, கீ. ஓகே. ஸோ when the oil is extracted from bone we are left with waxy by product. ஸோ இது வந்து நிறையா waxy இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆயிலிருந்து. ஸோ இந்த வேக்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரான் வேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சில டைப் ஆஃப் வேக்ஸ் வந்து கிடைக்குது, மெழுகு. ஸோ அந்த வேக்ஸி ப்ராடக்டை என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரான் வேக்ஸின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரான் வேக்ஸ் இஸ் வைட்லி யூஸ்டு இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் அண்டு சாக்லேட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ப்ரௌன் வேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரான் வேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாச்சுன்னா அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இப்போ இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா லெதர் ஃபேக்ட்ரிக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு வேக்ஸி மாதிரி ஒரு மெழுகு மாதிரி உருவாகுதாமா. ஸோ அந்த மெழுகை வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸில் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் மெழுகு தயாரிக்கிறக்கும் அண்டு சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த ப்ரௌன் வேக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் இந்த டுடே கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகே. ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரைசா சட்டைவா தான் ஒரு பைனாமியல் நேமு. இது வந்து போயசி ஃபேமிலியில் வந்து ஒரு தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த போயசி ஃபேமிலியோட காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த ரைஸ் வந்து இந்தியாவில் அதிகபட்சமாக வந்து இந்தியாவில் இந்த ரைஸ் வந்து சவுத் அண்ட் ஈஸ்ட் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ரீஜியன்ஸில் யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா தி ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்டேபிள் ஃபுட்ஸ் ஃபார் பீப்புள் இன் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா ஆர் மெனி ஏஷியன் கண்ட்ரீஸ். ஓகே. நிறையா ஒரு இந்தியன் அண்ட் ஒரு ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு, மெனி ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் இந்த ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான உணவுப் பொருளாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு ரிச் இன் கார்போஹைட்ரேட் அண்டு கார்போஹைட்ரேட் தான் நமக்கு ஒரு எனர்ஜி ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் சோர்ஸாக இருக்குது. ஸோ எனர்ஜி தரக்கூடிய ஃபுட் சோர்ஸிங்காக இருக்கனால இது வந்து ஒரு ஸ்டேபிளிங் ஃபுட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ ரைஸ் வந்து நமக்கு என்னவா இருக்குது, ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. இது நமக்கு எங்கெங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாலையும் அண்டு ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. எதனால் அப்படின்னா இது ரிச் இன் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. கார்போஹைட்ரேட்ஸ், ரிச் இன் கார்போஹைட்ரேட். ஸோ அதனால் இந்த கார்போஹைட்ரேட் தான் நமக்கு என்ன இருக்குது, ஒரு எனர்ஜி சோர்ஸாக வந்து இருக்கும். ஓகே. எனர்ஜி சோர்ஸஸாக இருக்குது பாடிக்கு.
ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக வந்து நிறையா இந்தியன் கண்ட்ரீஸில் அதிகமாக யூஸஸ் பண்ணுறாங்க. ஓகே. தென் சவுத் அண்ட் ஈஸ்ட் சைட்லேயும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. தென் ரிச் பார்ன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், ரைஸ் பார்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைஸ் பார்ன் அப்படிங்கிறது என்னது, ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் வந்து ஒரு ரைஸ் கிரெயினை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரான்னு சொல்கிறோம். ஓகே. ரைஸ் கிரெயினை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ரைஸ் ப்ரான் சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த ப்ரான் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு ரைஸுக்கு மேலே ஒரு எல்லோ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கவரிங்க்கு ஒரு கோட்டிங் ஆஃப் ஒரு லேயர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரான் சொல்கிறோம். ஸோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரைஸ் ப்ரௌன் ஆயில் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் அனிமல் ஃபீட். இது நான் சொன்ன மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அனிமல் ஃபீடுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது ரைஸ் ஹங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ரைஸ் ஹஸ்க்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூவல், பேக்கிங் மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் போட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைஸ் ஃப்ளோரு, ஸ்டார்ச்சு, ஆல்கஹாலிக் ப்ரீவேஜஸ்ஸு, பேபி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இந்த ரைஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிரல் க்ராப்ஸாக வந்து இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஓஎஸ்சி ஃபேமிலிஸ்ன்னு தான் வந்து வைடு இதாக இருக்குது. தென் இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. சோர்சஸ் ஆஃப் வந்து ரைஸ் வந்து பிரெயின் ஆயிலாக இருக்குது. அனிமலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃபீடாக வந்து இருக்குது. நிறைய வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அப்போது இதுக்கு நிறைய வாட்டர் குவான்டிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஓகே. இதுக்கு வந்து என்னது, ஒரு லாட் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி வந்து தேவைப்படுது. அப்போது ஹை வாட்டர் ரெக்யர்மெண்ட் அதிகமாக இதுக்கு தேவைப்படுது. அண்டு வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒரு லார்ஜஸ்ட், ஓகே. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து நமக்கு செகண்ட் ஒரு லார்ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைஸ் தான். ஓகே. ஸோ வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரிங்காக இருக்குது. இது வந்து இந்தியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து திகழ்து. ஓகே. 2வது இடமா. தென் ரைஸ் ப்ரொடியூஸ்ட் இன் மோஸ்ட் ரீசன்ட் ஃபிசிக்கல் இன்ஸ் இயர். ஸோ வந்து இது வந்து 120 மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸாக நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது, ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்குது. ஸோ அதனால் நிறையா ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்கனால ஃபுட்டுக்கு வந்து எடுத்துக்கிறனால, ஸோ இது வந்து இந்த ரைஸில் வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்கனால இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டேபிள் ஃபுட்டு. ஓகே. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபர்மெண்டேஷன் வந்து பண்ணி வச்சக்கப்புறம் அதை வந்து நம்ம ரைஸ் சாக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைஸ் வந்து ஃபர்மெண்டிங் பண்ணக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸுக்கு மேலே நிறையா வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் வந்து கவரிங் பண்ணியிருக்கும். அது எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து கவரிங் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மல்டிபிள் லேயர்ஸை வந்து ரிமூவிங் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து எல்லோ கலரில் வந்து இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் லேயர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கவரிங் பண்ணி இருக்குது. ஸோ அந்த லேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாலிஷிங் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரைஸ் கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் கிரெயினுக்கு இன்னொரு நேமில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ரைஸ் ப்ரௌன் ஆயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த ப்ரௌன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து அனிமல்ஸ்க்கு வந்து உணவுப் பொருளாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே. இந்த ப்ரான் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து உணவுப் பொருளாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த பிராண்ட் விச் இஸ் ஆப்டைன்ட் பை அபோவ் ப்ராசஸ் இஸ் ரிச் இன் ஆயில் கண்டென்ட். ஓகே. ஸோ இந்த பிராண்டில் வந்து என்ன அதிகமாக இருக்குன்னா ரிச் இன் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பிராண்ட் கேன் பி யூஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடிபிள் ஆயில் ஃப்ரம் இட் இஸ் இன் ஆயில் ஈவன் டு லெதர் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரான் வந்து அதிகமாக ஒரு ரிச் இன் கண்டென்ட், ஆயில் கண்டென்ட் இருக்கனால வந்து ஆயிலிங் இது பண்ணுறது ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த எடிபிள் ஆயிலை வச்சு லெதர் ஃபேக்ட்ரிக்கு, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரிஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து காட்டன் ஆயிலை வந்து தயாரிக்கக்கூடிய ஆயில் வந்து ஒரு கூலிங் சென்சேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கூலிங் சென்சேஷனை வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த ப்ரௌன் ஆயில் வந்து ரைஸ் ப்ரௌன் ஆயிலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரைஸ் ப்ரௌன் ஆயில் வந்து வனஸ்பதின்னு சொல்லக்கூடிய ரைஸ் ப்ரான் ஆயில் வந்து வனஸ்பதின்னு சொல்லக்கூடிய ஒரு சீப்பஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கீ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வென் தி ஆயில் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ப்ரான் வி ஆர் லெஃப்ட் தென் வேக்சி பை ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சி ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த வேக்சின்ங்கிற மெழுகு இது வந்து தயாரிக்கிறாங்க இந்த ஆயிலேருந்து.
ஸோ அந்த மெழுகு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸு மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து பண்ணுறக்கு தென் சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் வெளியே எக்ஸ்ட்ரா யூசஸ் வந்து நான் கொஞ்சம் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டல் ஃபீடுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு சவுண்ட் அப்சார்பிங் அண்ட் ரோப்ஸ் அண்ட் ஹர்ட்ஸ் மேட்ஸு லிட்டர் மெட்டீரியல்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைஸ் ஹக், ஓகே, ரைஸ் ஹக் வந்து யூஸ்டு டு அனிமல் ஃபீடுக்கு அண்டு பேப்பர் மேக்கிங் அண்டு ஃபியூவல் சோர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சோப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து சோப்புக்கு, ஓகேங்களா, சோப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து சோப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து இது எக்ஸ்ட்ராவாக வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ சோப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. தென் ரைஸ் ஹஸ்க் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபீடுக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அனிமல் ஃபீட் அண்டு பேப்பர் மேக்கிங். ஓகே, அதுக்கப்புறம் மேக்கிங்க்கும் ஃபியூயல், ஓகே, ஃபியூயல் சோர்ஸும் வந்து இருக்குது. ஓகே, தென் இப்போ வந்து ஒரு ப்ரோக்கன் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன் ஆஃப் ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா ரைஸு, அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்கஹாலிக், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஆல்கஹாலிக் ப்ரீவரேஜஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. 60% ஆஃப் வந்து வேர்ல்டு வைடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரைஸ் பிரான் ஆயில் சோப்புக்காகவும், அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஃபைண்ட் ஆயில் கேன் பி யூஸ்டு டு கூலிங் மீடியம் ஆஃப் காட்டன் சீட் ஆயில், இதெல்லாம் பார்த்தோம், கார்ன் ஆயில்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, சரியா, இந்த மேனுஃபேக்சரிங்ஸ். தென் வந்து இந்த ரைஸ் பிரான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு, ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இதில் ரிச்சி ப்ரோட்டீன்ஸும் இதில் வந்து கண்டெயின் ஆகிருக்கு. இந்த பிராண்டில், ரைஸோட பிராண்டில் வந்து என்ன இருக்குதுன்னா நமக்கு ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ரிச்சாக கண்டென்ட்டில் இருக்கனால பிஸ்கெட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த ரைஸ் பிரான்ஸில் வந்து நிறையா இது வந்து நமக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது. இது வந்து நமக்கு போயசி ஃபேமிலியிலேருந்து தான் வந்து வருது. ஸோ அது வந்து கிராஸ் ஃபேமிலிஸ் வந்து சொல்லுவாங்க காமன் நேமு. ஸோ இது வந்து பிரித்து எடுக்கக்கூடிய மேலே இருக்க சீட் கோட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரைஸ் பிராண்ட் சொல்கிறாங்க. அதில் வந்து லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்க, பிஸ்கெட் தயாரிக்கிறாங்க, நிறையா எடிபிள் ஆயில்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க, ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, அனிமல்ஸ்க்கு ஃபுட்ராக கொடுக்குறாங்க, வேக்சின் அப்படிங்கிறது வந்து தயாரிக்கிறாங்க. அது வந்து லிப்ஸ்டிக்ஸு, லெதரிக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், plants that provide good grains, okay, food grains are called cereals. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ரைஸை வந்து cereals அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட், which of the following is fiber crop? ஸோ இது வந்து என்னது, காட்டன். which of ஃபைபர் crop அப்படிங்கிறது என்னது, காட்டன். நெக்ஸ்ட்டு, plants rich protein. ஸோ வந்து எதில் வந்து ரிச்சாக வந்து இருக்குது, இந்த ஆப்ஷன் சி, பர்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு, groundnut in examples of oil seed crop. ஓகே, கிரவுண்ட்ல என்ன இருக்குது, ஆயில் அதிகமாக கண்டெயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, விச் பிளான்ட் இஸ் யூஸ்டு டு பீவரேஜ், ஓகே, டீ. ஓகே, ஸோ இப்போ நம்ம டுடே கிளாஸில் வந்து என்னென்ன நம்ம பார்த்தோம், ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இது மோஸ்ட்டாக வந்து சவுத் அண்டு வெஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எர்த் சைடு அண்டு சவுத் சைடு வந்துட்டு அதிகமாக இது வந்து ஒரு ஸ்டேபிளிங் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ரிச் இன் கண்டென்ட்டில் இருக்கனால மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேபிளிங் ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கிரவுண்ட்நட் எக்கனாமிக் பாட்னி வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா
சுகர் கேன் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் என்னென்ன யூசஸ் இருக்குது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் யூஜிடிஆர்பி சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இனி நெக்ஸ்ட் என்னென்ன நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா சுகர் கேன் ஒன்று பெண்டிங் இருக்குது, தென் காட்டன் அண்டு கிரவுண்ட்நட். ஸோ இந்த ஒரு 3 டாபிக்ஸ் உண்டான ஒரு எக்கனாமிக் பாட்னிஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிட் 4 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா சுகர் கேன் பற்றி நம்ம பார்ப்போம். சுகர் கேன்னா என்ன, அதோட எக்கனாமிக் பாட்னி வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நமக்கு காட்டனும் அண்டு கிரவுண்ட்நட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு 2 கிளாஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.